வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டத்தில் உள்ள வள்ளுவம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆண்டுக்கான அக்னி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தினந்தோறும் மாலை 2 மணி முதல் 5 மணி வரை மகாபாரத சொற்பொழிவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு திருக்கல்யாணம், சுபத்திரை அம்மாவுக்கு திருக்கல்யாணம், பின்பு தபசு மரம் ஏறுதல், மாடுபிடி சண்டை போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று இன்று காலையில் துரியோதனன் படுகல விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் நிர்வாகிகள், நாட்டாண்மைதாரர், விழா குழுவினர், குறிப்பாக வள்ளும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், நாட்டாண்மைதாரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தின் விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டுகளித்து சிறப்பித்து வருகிறார்கள். இன்று காலையில் துரியோதனன் படுகளம் சிறப்பாக நடந்து முடிந்து மகா அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் மகாபாரத சொற்பொழிவோடு சிறப்பான முறையில் இந்த திரௌபதி அம்மாவின் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவதைக் கண்டு அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இன்று காலையில் நடைபெற்ற துரியோதனன் படுகல விழாவை கண்டுகளித்தன. மாலையில் தீமிதி விழா நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவிக்க, மஞ்சள் ஆடை அணிந்து அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து வள்ளும்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த விழா நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் பொழுது அவர்களை மனதார